சிபிஐ விசாரணை மட்டும் இல்லாமல் புதிய தகவலாக ஒரு எஸ்ஐடியும் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு எஸ்ஐடியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிகிறது. சிபிஐ விசாரணையை இந்த எஸ்ஐடி கண்காணிக்கும், அதாவது ஒரு சிபிஐ விசாரணையை அமைத்து அதை எஸ்ஐடி கண்காணிக்கும் அப்படின்ற, அதாவது தாவேகாவுடைய கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருக்கிறது, மனுதாரர்களுடைய கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை மற்றும் எஸ்ஐடி அப்படின்ற ரெண்டு விதமான உத்தரவுகள் இதில் வந்திருக்கிறது. ஸோ எஸ்ஐடி சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் அப்படின்ற உத்தரவு இப்போது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பாக வந்திருக்கிறது. தாவேகா மற்றும் பிற மனுதாரர்கள் கேட்ட ரெண்டு கோரிக்கையுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா சிபிஐ விசாரணை அப்படின்னு கேட்டது, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பு அதை ஏற்றுக்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்னு தாவேகா கேட்டது. இந்த தாவேகா கேட்ட எஸ்ஐடி இருக்கிறது ரெண்டும் பேரலாக இயங்குமா அப்படின்னா இல்லை. சிபிஐ விசாரணையை முன்னெடுக்கும். இந்த சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்ணுவது வந்து எஸ்ஐடியாக இருக்கும். இந்த எஸ்ஐடியினுடைய தலைமை அப்படின்றது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் வந்து இந்த எஸ்ஐடியை அந்த எஸ்ஐடியை லீட் பண்ணுவாங்க. அவங்க சிபிஐ விசாரணையை முழுமையாக கண்காணிப்பாங்க. அதனால பேரலாக இரண்டு அமைப்புகளுமே ஒன்றை கண்காணிக்கும் மாதிரி, அதாவது சிபிஐ நேரடியாக களத்துக்கு போய் விசாரிப்பாங்க. இப்போ எப்படி ஒரு நபர் ஆணையம் போச்சோ, இப்போ எப்படி எஸ்ஐடி போனாங்களோ, இது போல் சிபிஐ நேரடியாக களத்துக்கு போவாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. இவங்க வார வாரியாகவோ அல்லது மாத வாரியாகவோ அறிக்கையை வந்து எஸ்ஐடிகிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த வழக்கினுடைய டெவலப்மெண்ட்டை வந்து எஸ்ஐடிக்கு போகும். அது வந்து வழக்கின இறுதியில், இந்த சிபிஐ விசாரணையுடைய இறுதியில் இது ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரியான ஆர்டர்கள் இருக்கிறது. ஸோ சிபிஐ விசாரணை அப்படின்றது ரெண்டு பேர் தான் கொடுக்க முடியும். ஒன்று மாநில அரசு கேட்டுக்கொண்டு சிபிஐ வரணும், அல்லதுன்னா நீதிமன்றங்கள் கேட்டுக்கொள்ளணும். நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இப்போது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதில் ஒருவர் பாஜகவை சார்ந்தவர் மனு தாக்கல் செய்திருந்தார். எஞ்சிய 3 பேர் சிபிஐ விசாரணை கேட்டவங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள், அதாவது உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே 2 அமைப்புகள் விசாரித்து வருகிறது. ஒன்று திரு அஸ்ராகார் தலைமையிலான எஸ்ஐடி விசாரித்து வருகிறது. அந்த வழக்கும் கூட விரைவுபடுத்தப்பட்டு நேற்றைய தினம் வந்து புதிய அதிகாரிகள்லாம் சிலர் வந்து இந்த வழக்கில், இந்த விசாரணையில் கூடுதலாக ஈடுபடுத்தினாங்க. இந்த சூழலில் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த அமைப்பு உடனடியாக கலைக்கப்பட, அதாவது எஸ்ஐடி கலைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்து எஸ்ஐடி கலைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, இன்னும் மாநில அரசுக்கு இதே நீதிமன்றத்தில் முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா எஸ்ஐடியை நாங்கள் அமைக்கலை, உயர்நீதிமன்றம் தான் அமைச்சது அப்படின்னு ஏற்கனவே மாநில அரசு சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் எதிர்வாதமாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாநில அரசுக்கு கீழே வரக்கூடியவங்க, அதனால் எங்களுக்கு இந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு எதிர் மனுதாரர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. நீதிமன்றம் எழுப்பின மிக முக்கியமான கேள்வின்றது என்னங்க, மதுரையில் ஒரு அமர்வு இந்த வழக்கை விசாரிக்குது. ஒரு தனி கேஸ் மட்டும், அதுவும் வந்து அரசியல் கூட்டங்களுக்கு எஸ்ஓபியை நிர்ணயிக்கணும்னு சொன்ன அந்த கேஸில் ஒரு அரசியல் கட்சி மேலே இந்த மாதிரி அப்சர்வேஷன் கொடுத்து அங்கே வந்து ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கிறதுல முரணாக தெரியுது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் போது கேட்டது. அதை மையமாக எடுத்துக்கொண்டு தான் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமைத்த அந்த எஸ்ஐடி இப்போது நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய எஸ்ஐடி கண்காணிக்கும். ஸோ அடிப்படையில் இப்போ மாநில அரசு இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அப்படின்றது தான் இப்போதைய டெவலப்மெண்ட். இந்த ஒரு நபர் ஆணையம் தொடர்ந்து வந்து இயங்கலாம். ஒரு நபர் ஆணையம் வந்து அவங்க தங்களுடைய அறிக்கையை வந்து மாநில அரசு கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கைகளை எடுக்கலாம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கூட அதுலேயும் சிபிஐலாம் வந்தாங்க, அதுலேயும் எஸ்ஐடி சிபிஐ வந்தாங்க. அதே போல் ஒரு நபர் ஆணையம் விசாரித்தது. ஸோ இதுபோல் பேரலாக 2 அமைப்புகள் இருக்கும். மாநில அரசுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இப்போது சிபிஐக்கு இந்த வழக்கு மாறப்போகிறது அப்படின்றதா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.